நீங்கள் 2001 தான் எம்எல்ஏ, நான் 1989லேயே எம்எல்ஏ. ஓபிஎஸ் சொந்த ஊரில் மாஸ் காட்டிய இபிஎஸ்ஐ பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். துரோகம் இழைத்த நீங்கள் தான் தற்போது கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசினார். எம்ஜிஆர், ஜெயலலிதா என 2 தலைவர்களையும் முதல்வர்களாக உயர்த்தியது தேனி மாவட்டம்தான். இதனால் தான் தேனி மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் அதிமுக அரசு செயல்படுத்தியது. ஆனால் திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக தேனி மாவட்டத்திற்கு ஒரு திட்டம் கூட கொண்டு வரப்படவில்லை. தற்போது மக்கள் அதிமுக ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று பாராட்டுகிறார்கள். அவ்வளவு திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொடுத்திருக்கிறோம். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் எப்போதும் போட்டோ ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார். அதிமுக ஆட்சி தற்போது பொறுப்பில் இருந்திருந்தால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்தியிருப்போம். திராவிட மாடல் அரசு என்று ஸ்டாலின் அடிக்கடி கூறுகிறார். இது திராவிட மாடல் அரசு இல்லை, ஸ்டாலின் மாடல் அரசு என்று கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் போதைப் பொருள்கள் பழக்கம் மிகவும் அதிகரித்துவிட்டது. இதனால் தமிழகம் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துவிட்டது. சிறுமி முதல் மூதாட்டி வரை அச்சப்படும் அளவுக்கு பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த 2 மாதங்களில் தமிழகம் முழுவதும் 184 கொலைகள் நடந்துள்ளது. அதேபோல 273 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. காவல்துறை பெண் அதிகாரி கூட பாதுகாப்பில்லாத நிலை உள்ளது. பெரியகுளத்தைச் சேர்ந்த ஒருவர் நாங்கள் துரோகம் செய்துவிட்டோம் என்று கூறியுள்ளார். ஜெயலலிதா இறந்தபோது பதவி பறிபோனதும் தர்ம யுத்தம் நடத்தியது யார்? சட்டப்பேரவையில் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க எதிர்த்து வாக்களித்ததார் என கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சியின் சின்னத்தை முடக்க கட்சியை வீழ்த்த செயல்பட்டு கொண்டிருப்பது யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அதிமுக மூழ்கும் கப்பல் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிமுக என்பது கரை சேரும் கப்பல். துரோகம் இழைத்த நீங்கள் தான் தற்போது கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சீனியர் வீரர்கள் என்று சொல்கிறார். உங்களை விட நான் தான் சீனியர். 1989இல் எம்எல்ஏ ஆனவன். நீங்கள் 2001 தான் எம்எல்ஏ ஆனவர் என்று ஓபிஎஸ்ஐ பற்றி பேசியுள்ளார். கடவுள் ஒருத்தன் இருக்கின்றார். யார் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது. இன்னும் ஒன்று சொன்னார், 2026ல் அதிமுக இருக்கார் சொன்னார். 2026ல் இதே மேடைக்கு நான் வருவேன். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அனைத்து கழக தொண்டனும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவார். இது இருபெரும் தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த கொம்பனாலும் இந்த கட்சியை வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. என்னை போல 6 லட்சக்கணக்கான தொண்டன் இந்த இயக்கத்தில் இருக்கின்றான். ரத்தத்தை வீர்வையாக சிந்தி உழைக்க கொண்ட தொண்டன் இருக்கின்ற வரை இந்த கட்சி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.